ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்பு உலகம். தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பையும் போத்தி ஸ்வர்ணமகால் டிஜிகோல்டு ஆப்பையும் நம்ம கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, அப்பதான் இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் பத்தியும் போத்தி ஸ்வர்ணமகால் டிஜிகோல்டு ஆப் பத்தியும் நான் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. இது ரெண்டத்தை பத்தியும் நீங்க தனித்தனியா விளக்கமா தெரிஞ்சுக்க முடியும். திட்ட காலம் பத்தி பார்க்கலாம். திட்ட காலம் பாத்தீங்க அப்படின்னா 300 நாட்கள். இங்கேயுமே 300 நாட்கள் 11 மாதங்கள். முதிர்வு காலம் 330 நாட்கள் 12 மாதங்கள். இங்கேயும் அதே தான். திட்டத்தொகை பாத்தீங்கன்னா ஆரம்ப தொகை 100 ரூபாய், அதற்கு மேல. இங்கேயும் திட்டத்தொகை அதே தான் இருக்கு. திட்ட பயன்கள் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே சேம் தான். நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான அன்னைக்கு என்ன தங்கத்தோட விலை இருக்கோ அன்னைக்கு 22 கேரட் தங்கமாவே வரவு வச்சு கொடுத்துருவாங்க. இங்கேயுமே அதே தான் கொடுக்குறாங்க. போனஸ்ல தான் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. போனஸ் பார்க்கலாம். போனஸ் இந்த 300 நாட்களை 75 பிரிக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரியே தான் பிரிக்கிறாங்க. ஆனா இங்க முதல் 75 நாளைக்கு 5% போனஸ் தராங்க. இங்க 7% போனஸ் தராங்க. அடுத்த 75க்கு 3.5% தராங்க. இங்க 5% தராங்க. அடுத்த 75 நாளைக்கு 2% தராங்க. இங்க 3% தராங்க. அடுத்த லாஸ்ட் 75க்கு பாத்தீங்க அப்படின்னா 0.75% தராங்க. இங்க 1% தராங்க. தங்கமயில் டிஜிகோட்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா பரிசு பொருள் கிடையாது. போத்தி ஸ்வர்ணமகால்ல பரிசு பொருள் உண்டு. நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ப லாஸ்ட்ல அவங்க பரிசு பொருள் கொடுக்கறாங்க. இப்ப இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை விட போத்தி ஸ்வர்ணமகால் டிஜிகோல்டு ஆப் தான் பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு போனஸும் அதிகமா கொடுக்கறாங்க. அதே மாதிரி பரிசு பொருளும் உண்டு. நான் போத்தி ஸ்வர்ணமகால் டிஜிகோல்டு ஆப்ல தான் பணத்தை செலுத்திட்டு வரேன். இந்த ரெண்டுல உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை நீங்க அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோர்ல போய் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க செலுத்தி தங்கமா சேமிங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. தங்கம் வாங்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுல ரெண்டுக்குமே பொதுவான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேணாலும் நம்ம பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறது. அது மாதிரி கிராமம் வர வச்சு கொடுக்கறது தான் இது ரெண்டுக்குமே உள்ள பிளஸ். நம்ம கிட்ட ஒரு 200 ரூபாய் இருக்குன்னா அதை கூட நம்ம தங்கமா மாத்த முடியும். இது ரெண்டுக்குமே அது ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கு. ரெண்டு திட்டத்திலயுமே இந்த திட்டத்துல நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, இதுல நீங்க ஜாயின் பண்ணாலும், ரெண்டுல எதுல நீங்க ஜாயின் பண்ணாலுமே தங்க நகைகள் வாங்குறதை விட தங்க நாணயங்கள் வாங்குங்க, அதுதான் பெஸ்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப தங்க நகைகள் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி நம்ம கட்டி வாங்கணும். இப்ப செய்கூலி சேதாரம் குறைஞ்சபட்சம் நீங்க 10%க்கு கீழே வாங்க முடியாது எந்த நகை எடுத்தாலுமே. அதுவே நீங்க காயினா வாங்குறீங்க, தங்க நாணயமா வாங்குறீங்க அப்படின்னா அதிகபட்சமே உங்களுக்கு 4% தான் வரும். அதை கட்டி நீங்க ஜிஎஸ்டியும் பே பண்ணி நீங்க தங்க நாணயமா வாங்கிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு லாபம் இருக்கும். தங்க நகைகள் வாங்குறீங்க அப்படின்னா தங்க நகை சேமிப்பு திட்டங்கள்ல சேர்ந்து நீங்க நகைகள் வாங்குறது தான் பெஸ்ட். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு 18% வரைக்குமே செய்கூலி சேதாரம் இல்லாம பெரும்பாலான நகை கடைகள்ல கொடுக்குறாங்க. சில நகை கடையில ஜிஎஸ்டி இல்லாமையுமே நீங்க வாங்க முடியும். அதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுலையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல போத்தி ஸ்வர்ணமகால் தான் பெஸ்டா எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி இது ரெண்டுல எதுலயாவது ஒண்ணுல நீங்க தங்கத்தை சேமிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது எதுல சேமிக்கிறீங்க அப்படிங்கறத பத்தியும் சொல்லுங்க. உங்களோட கருத்துக்கள் என்னவா இருந்தாலுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல பாக்குறேன். தேங்க்யூ.